நான் ராஜ்முருகனை பற்றி பேசினாலும் அல்லது ராஜ்முருகன் என்னை பற்றி பேசினாலும் அது பெரிய காமெடியாக தான் முடியும். அதனால் இந்த விழாவுக்கு வந்திருந்து ராஜ்முருகனை வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். எல்லா அனைவருக்கும் நன்றி. முதல்ல நான் என்னடா இந்த ஜானவேல் பேசும்பொழுது திடீர்னு நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன ஷாக்குன்னா, ராஜ்முருகன் எனக்கு முன்னோடி அப்படின்னாரு. 2 பேரும் ஒன்றா ஊர் பூரா சுற்றிட்டு இருந்த பசங்க திடீர்னு மேடைக்கு வந்தவொடனே முன்னோடின்னு சொன்னோடனே நான் பதறி போயிட்டேன். இந்த படம் வந்து எல்லா விதத்திலும் ராஜ்முருகனுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த விழாவுக்கு நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்வது தான். குறிப்பாக வந்து தயாரிப்பாளர் அம்பேத்துக்கு, அதற்கு பிறகு சுப்பிரமணியபுரத்துக்கு முன்னால் இருந்து இன்று வரைக்கும் அதே நேசத்தோடு அளவு மாறினா பண்பு மாறிடும்னு சொல்லுவாங்க. பொதுவாக எந்த அளவுக்கு போனாலும் அந்த பண்பை மாற்றிக்கொள்ளாத சசிகுமாருக்கு, அதற்கு பிறகு இந்த படத்தினுடைய இசை ஷானோட பணியாற்றும் போது எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருவோம். அதனால் இந்த மேடையிலையும் பேசணும்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால ஷானோட இந்த பணியாற்றக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பு, ஜெய்பீமில் எப்படி வந்து மண்ணிலே ஈரம் உண்டோ அதே மாதிரி இதில் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாட்டை பற்றி ஷான் பேசும்போதோ அல்லது ராஜ்முருகன் பேசும்போதோ சொல்லிவிடுவாங்க. எல்லா விதத்திலும் இந்த படம் மிகப்பெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாரும் படம் பார்த்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த படத்தை நான் பார்க்கல, ஏன்னா இதை எழுதுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த கதை தெரியுங்கிறதுனால இதாக சிறந்த வெற்றி படமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜ்முருகன் அவர்களை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நேற்று தான் நான் ஃபோனில் கூட தான் பேசினேன். ஆனால் அவரை எனக்கு நல்லா தெரியும். அவரோட திரைப்படங்கள் வாயிலாக மட்டும் இல்லை, மேழகன் ஷூட் பண்ணும்போது அவர் ஊர் வழியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அவர் ஊரில் அவருக்கு ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் எனக்கு அதெல்லாம் வைக்கல. அதனால் கரெக்டாக அந்த இடம் ஷூட் பண்ணும்போது மட்டும் நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஃபுல்லாக அவருடைய ஃப்ளெக்ஸ், அவருடைய படங்கள் வந்து ஃப்ரேமில் வரும் அப்படிங்கிறதுனால. ஒரு ஊரில் அவ்வளோ ஒரு இயக்குனர் மேலே அன்பு வைக்கிறது, கொண்டாடுறதுங்கிறது கண்டிப்பாக அவர் படத்தில் சொல்கிற கருத்தியல் காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சசிகுமார் சார் பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய முதல் படத்தோட தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளராக பசங்க படம். அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் வந்து சாரே நடித்தாங்க, நான் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ணேன். தயாரிப்பாளரும் அவங்க தான். அந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு சிக்கல், ஒரு குழப்பம் வந்து நான் ஒரு கால்வாசி முடிக்கும் போதே நான் ப்ராஜெக்ட்லேருந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, நீ இதை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நீ அடுத்ததுக்கு போ அப்படின்னாங்க. கொஞ்சம் நான் தயங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எனக்காக பண்ணு அவ்வளோதான் அப்படின்னாங்க. அது ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க தனக்காக சொல்ல எனக்காக தான் சொன்னாங்கன்னு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட டைரக்டர் ஆகிற வரைக்கும் என்னோடய அடையாளம் வந்து சுந்தரபாண்டியன் படம் தான். இன்றைக்கும் அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படம், அதாவது சசி சாரும் ராஜ்முருகனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு சில படங்களுக்கு தான் நமக்கு அப்படி தோணும். அதோட கதை என்ன, ஜானர் என்ன, அதோட பட்ஜெட் என்ன, எதுவுமே தெரியாது. இவங்க 2 பேர் சேர்றாங்கங்கிறப்பவே நம்ம மனசை நம்மளை நம்ப வச்சிரும். இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த படத்துக்காக நம்ம நல்லது நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். நேற்று ஆக்சுவலாக இந்த படத்தை பார்த்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னாரு. அவசியம் இல்லை, நிச்சயமாக இந்த படம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக விழாவின் நாயகன் ஷால்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மயிலாட் பார்த்துட்டேன். வாழ்த்து ராஜ்முருகன், உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, ஒரு சசி சார்கிட்ட படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா சசி சார் நேற்று சார்கிட்ட சொன்னேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நன்றி சார் அப்படின்னு சொன்னேன். வேறு இந்த மாதிரி படங்களுக்கு நாம் செலுத்த வேண்டியது முதல்ல நன்றி தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வர்த்தகமாக இருக்கிற இடத்துல வர்த்தகத்தையும் சேர்த்து நல்ல விஷயங்களையும் தர்றது இன்னைக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சான இடம். அதை வந்து சரியாக செய்கிறதும் அதை தொடர்ந்து வெற்றி அடைகிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வரிசையில் கிட்டத்தட்ட இங்கே முன் வரிசையில் உட்காந்துருக்கிற எல்லா இயக்குநர்களுமே வந்து அந்த விஷயத்தை வந்து எந்த நெருக்கடிக்கு நடுவுலையும் தன் சாயம் போகாமல் செய்யக்கூடிய படைப்பை தரக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த வகையில் வந்து ராஜ்முருகன் வந்து எனக்கெல்லாம் முன்னோடி. பத்திரிகையிலையும் சரி அல்லது படம் எடுக்க வரதுலையும் சரி, என்ன மாதிரி கதைகள் சொல்லணும், எப்படி சொல்லணுன்ற இந்த விஷயங்கள்ல எந்த இடத்துலையும் நெருக்கடிகளோட போய் தொலைச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து ராஜ்முருகன் பல வகையில் முன்னோடி. அந்த மாதிரியான விஷயம்தான். ராஜ்முருகன் எந்த அளவுக்கு படத்துக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் இல்லாதவர் அப்படின்னா, இப்போ அவர்கிட்ட நீங்கள் கடன் கேட்குறீங்கன்னா இருந்தால் கொடுத்துருவாரு, இல்லைன்னா கூட
என்கிட்ட வாங்கி கொடுத்துருவாரு. அவருக்கு கொடுக்கணும், அவ்வளோ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை கூட அவருக்கு ஒரு படைப்புல வந்து அப்படியே இது எதிரொலிக்கும். எந்த இடத்துலையுமே இது மிஸ் ஆகாது. எளிய மனிதர்களை குறித்து எப்பொழுதும் யோசிக்கிற, ரொம்ப தேவை உள்ளவர்களை நோக்கி எப்போதும் கரணிட்டுக்கிற, தன்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் அதற்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளன் ராஜமுருகன். ஸோ அந்த சிந்தனைக்கு வந்து துணை நிற்கிறது, அந்த சிந்தனை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மாறத்துக்கு இது பண்ணக்கூடிய சசி சாருக்கு வந்து நான் ஏன் நன்றின்னு சொல்றேன்னா, அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்லை. இப்போ இந்த சூழல்ல ஒரு ஹீரோ முஸ்லீம் கேரக்டர் பண்றது இட் இஸ் நாட் ஈஸி. நீங்க அப்படி கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கே 100 தடவை யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஒரு அயோத்தி அப்படிதான் இன்னைக்கு மனசுல நிற்குது. எந்த காலகட்டத்துல அந்த படமும் அந்த கேரக்டரும் வருதுன்னு முக்கியம். நந்தன் எந்த காலத்துல எந்த காலகட்டத்துல அது வருதுன்னு முக்கியம். அப்படிதான் வந்து மயிலாடியும் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு எந்த பிம்பத்துக்குள்ளேயும் தன்னை ஒழிச்சிக்காம கதைக்கு முழுசாக ஒப்படைச்சு இப்படி வர்றதுன்றது எங்களை மாதிரி டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஆபத் பாண்டவனுடைய இடம் தான் அது. ரொம்ப நன்றி சார். உண்மையாகவே நான் வந்து அதை நன்றியாக தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ சசி சார் இந்த இடத்துல ஒரு போஸ்டர்ல இருக்கிறப்போ இந்த படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்கும் வருது இல்லையா, அந்த பலத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து அவர் அதை செய்யணும், அந்த வெற்றியை நம்ம அவருக்கு திரும்ப தரணும். நம்ம இந்த மாதிரி செய்யறதுக்கு இது ரெண்டுமே ஒரு மியூச்சுவலான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி குருசோம சுந்தரம் சொன்ன இதை நான் வந்து வழிமொழிகிறேன். சைத்ரா வந்து நம்ம தவற விடக்கூடாத ஒரு நடிகை. ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கும் அவங்கள நேரில் பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஊரில் வாழ்கிற ஒரு பொண்ணாவே அவங்க வந்து அந்த படத்துக்குள்ள இருந்திருக்காங்க. வெர்சடைல்னு சொல்லக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து குருசோம சுந்தரம் சார். அவர் இதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் இதுக்கு முன்னால் பண்ண கதாபாத்திரமும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பாடி லாங்குவேஜில் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி வேற ஒன்றா தரக்கூடிய, அதை மறக்கடிக்கிற ஒரு வித்தை தெரிஞ்ச ஆகச்சிறந்த ஒரு நடிகர். ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த இதுக்குள்ள ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காரு. அடுத்த வெர்சடைல் வந்து நம்ம ஷான் ரோல்டன். என்னன்னு எடுத்தீங்கன்னா, போன வாரம் பார்த்தீங்கன்னா வித் லவ், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மைலாட். ரெண்டு வேற வேற ஜானர். ஆனால் ரெண்டுக்குள்ளேயும் ஷானோட சோல் ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ வித் லவ்லையும் நீங்கள் வந்து அந்த படத்துக்கும் அந்த ஜானருக்கும் என்ன தேவையோ அது அப்படியே கம்ப்ளீட்டாக தருவாப்புல. அதே தான் வந்து மைலாட்னுடைய கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது. அது வந்து நான் இந்த கதைகளை வந்து எப்படி பார்க்குறேன்னா, இந்த படங்கள் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டியில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல, இப்போ சாப்பிட்ற விஷயங்கள்ல ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இங்கே உட்காந்துருக்கிற முதல் வரிசையில் உட்காந்துருக்கக்கூடிய எல்லா படைப்பாளிகளுமே வந்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து அதை செய்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியாக செய்யல, ரொம்ப மெனக்கெட்டு செய்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தோம்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் அந்த பயணம் எளிதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி படங்களை முதலீடு போட்டு இதை கொண்டு வந்து இதை இது பண்ணுறதுக்கும் வந்து பெரிய நன்றியை சொல்லணும். தயாரிப்பாளருக்கும் பெரிய நன்றி. ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இது கிட்டத்தட்ட நமக்கு நாமே திட்ட மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களும் நம்ம கதைகளை நம்மளே வந்து முன்னால் நின்று பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ராஜமுருகன் சார்பாகவும் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாருமே துணை நின்று இதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு இதுக்குன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. மயிலாட் படத்தை பற்றி பேசும் முன்னாடி நான் கொஞ்சம் ராஜமுருகன் சாரை பற்றி பேசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், வட்டியும் முதல்ல தான் அவரை பற்றி எல்லாரும் பேசும்போது அதை பற்றி பேசுவாங்க. நானும் அதை விகடனில் படித்தப்போ யார் இவர் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு, இயல்பான நகைச்சுவை, அதில் கொஞ்சம் இலக்கியம், ஜனரஞ்சகம் எல்லாம் சேர்ந்துருக்கிற இவரை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து அவரை தொடர்பு கொள்ள முடியல. அப்போ பல்வேறு காரணங்களால் எனக்கு அவர் எப்படி தொடர்பு கொள்ளணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சந்திக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் ஆகிட்டாருன்னு கேள்விப்பட்டு அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அது படங்கள்லேயும் அந்த எழுத்துல இருந்து அதே விஷயம் இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சிருந்தேன், இவர் எப்படியா சந்திக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு தயக்கம், எப்படி ஃபோன் பண்ணி பேசுறதுன்னு. நான் சந்திக்கவே இல்லை. அப்புறம் ரீசெண்டாக இப்போ நான் சொல்கிறது இந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி விஜய் மில்டனுடைய ஆஃபீஸில் தற்செயலாக நான் ராஜ்மோகனை மீட் பண்ணும்போது தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ அவருடைய படைப்புகள், படங்கள், அப்புறம் கடைசியாக அவர் எடுத்த படம், அந்த படத்தில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சுங்கிறத வந்து அதை பற்றி சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, இயல்பாகவே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இலக்கிய பற்றிய அறிவு. எனக்கு இலக்கிய பற்றி பெருசாக அறிவு கிடையாது. லிங்கசாமி தான்
எனக்கு சில கவிதைகளெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவார். வசந்தபாலன் சில புக்கை கொடுத்து படிக்க சொல்லுவார். அப்புறம் விஜய் மட்டும்லாம் சந்திக்கும் போது சில விஷயங்கள் தெரியும். இவ்வளோதான் நமக்கு இலக்கிய அறிவு. ஆனால் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட இயல்பாகவே ஒரு நகைச்சுவை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் ஒரு நகைச்சுவை கலந்து பார்க்குறாரு. ஒரு நகைச்சுவை கேட்டால் பயங்கரமாக சிரிப்பார். அப்படின்றத வந்து நான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்தேன். இப்போ கூட சொன்னால் சிரிப்பார். இவர் சொன்னார் இல்லையா, உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் பேனர் வச்சுருக்காங்கன்னு, அது ஞானவேல் சார் சொன்னார், நீங்கள் தான் ஆள் வச்சுருப்பீங்க அப்படின்னாரு. அவனே வச்சுருப்பான் ஆள் வச்சு அப்படின்னாரு. இதை நகைச்சுவை ஒரு பயங்கர ரசிப்பார் தான் அப்பயே நான் நினச்சேன். அப்படி அவருக்குள்ள ஒரு இயல்பான ஒரு நகைச்சுவை இருந்து அதுதான் அவருடைய கோமாளி படத்தில் வந்து வெளிப்பட்டுச்சு. அந்த படம் பார்த்துட்டு திடீர்னு இந்த படத்துக்கு நீ கூப்பிட்டாரு அவர். இந்த படம் போடுறோம் சார் வந்து பாருங்க அப்படின்னாரு. எனக்குள்ள ஒரு டவுட்டு தான், நம்மளை எதுக்கு ஒரு இந்த படத்தை கூப்பிட்றாரு, மில்டனை கூப்பிட்டா ஓகே, நம்மளாம் அதுக்குன்னு நினச்சேன். சரி போயிருந்தேன். கரெக்டாக அங்கே ப்ரொடியூசர் எல்லோரும் ரிசீவ் பண்ணார், அம்பேத்குமார் சார். அவர் என்னை கூர்ந்து பார்த்தார். அவர் பார்வையிலே தெரிஞ்சு இவனுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம், இவனுக்கும் இந்த டீமுக்கு என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி இருந்துச்சு. நான் படம் பார்த்துட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே அவர்கிட்ட படத்தை பற்றின கருத்துக்களை பரிமாறினேன். உண்மையிலே எனக்கு வந்து படம் பார்க்கும்போது எப்போவுமே ஒரு ரசிகன் மனப்பான்மையிலே படம் பார்த்து நான் பழகிட்டேன். எனக்கு வந்து நம்ம ஒரு டைரக்டர், நம்ம படங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு பார்க்க தெரியாது. எந்த படம் பார்த்தாலும் அப்படியே ஒரு ரசிகன் மனநிலையில் தான் படத்தை பார்ப்பேன். இந்த படம் வந்து என்டர்டெயின் பண்ணுதா, படம் போர் அடிக்குதா, ரொம்ப கருத்து சொல்லுதா அப்படின்றத மைண்டில் போயிட்டே இருக்கும். எங்கேயாவது லேக் இருக்குதா, இப்படி தான் ஒரு ஆடியன்ஸாக படம் அப்போ கூட டைரக்டராக பார்க்க மாட்டேன், ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன். இந்த படம் எனக்கு வந்து அவ்வளோ திருப்தி கொடுத்துச்சு. ஆகா, ராஜமுருகன் மீண்டும் அவருடைய ஃபார்மில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு. கோமாளியில் ஆரம்பித்து ஈவன் ஜப்பான் கூட நான் சொல்லுவேன், ஜப்பான் ஆகட்டும், இப்போ இந்த படம் எல்லாத்துலேயும் ஜோக்கர் தான் கோமாளின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜோக்கரில் ஆரம்பித்து குக்கு, அதுக்கப்புறம் இந்த படம் வரைக்கும் அவரது கேரக்டர் எல்லாமே அவருடைய கேரக்டர் தான் எனக்கு மைண்டில் பட்டுச்சு. நம்ம மாரி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து சந்தித்த மனிதர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய கேரக்டருக்குள்ளே கலந்து அது ஒரு ஹீரோவாக்கி தான் அவர் வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காரு. அதை அவர் ஜோக்கர்லேயும் பண்ணியிருந்தார், குக்குலையும் பண்ணியிருந்தார், இந்த படம் வரைக்கும் பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் பண்ணுற படைப்புக்கு அது என்ன படமாக இருந்தாலும் சொல்லலாம், அந்த படத்துக்கு நாம் நியாயமாக இருந்தாலே போதும், அந்த படம் சிறப்பாக வந்துடும்னு. அதை அழகாக பண்ணியிருக்கீங்க சார். படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசில் பட்டுச்சு. நிறைய இடங்கள் வந்து அவர் பண்ணியிருக்கிற பகடி, அவர் பண்ணியிருக்கிற நையாண்டிகள் எல்லாமே சிரிப்பு வர வச்சுது. எக்ஸ்ட்ரானரியான செகண்ட் ஹாஃப், ரொம்ப அருமையான ஒரு செகண்ட் ஹாஃப், எதிர்பார்க்காத செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு படத்தில். ஸோ அந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாகவே கமர்ஷியலாகவும் அந்த படம் ஹிட் அடிக்கணும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் முக்கியமாக சொல்கிறாருந்தா படத்தினுடைய ஹீரோ சசிகுமார் சார். இவரையும் நான் அப்பப்போ எங்கேயாவது சந்திக்கிறது தான் ஃபங்க்ஷனில். ஒரு படத்துக்குள்ளே போகும்போது அந்த படத்துக்கு தன்னை முழுசாக ஒப்படைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருந்தாலும் கூட அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கிறதால அழகாக ஒப்படைச்சிருக்கிறாரு. அது அவருடைய சமீபகால படங்கள் எல்லாத்துலேயுமே அது இருக்குது. இந்த படத்தில் கூடுதலாகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். மியூசிக் டைரக்டர் சார், உண்மையிலே படம் பார்க்கும்போது மியூசிக் வந்து நமக்கு வந்து தோணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரீ ரெக்கார்டிங்கில். இவர் பாடல்களை தாண்டி ரீ ரெக்கார்டிங்லையும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிரோஷா சார் ரொம்ப அருமையான இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி ஹீரோயின் அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த படம் வந்து ராஜமுருகன் தான் யார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கிற வரப்போகிற இன்னொரு படம். வாழ்த்துக்கள், நன்றி.